வெல்கம் டு டேஸ்டி கிங்டம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ப்ரொக்கோலி கிரேவி. ப்ரொக்கோலி செய்யறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க சொல்லி அந்த பூ சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் சுடு தண்ணியில் வச்சு ப்ரொக்கோலியை வடித்து எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலி செய்யறதுக்கு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். பட்டை சோம்பு எல்லாம் வறுந்துருச்சு. இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 3 தக்காளி, பெரிய தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவியாக கிடைக்கும், அதுக்காக தான் தக்காளி நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கின்னு இருக்க சொல்லி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் மசாலா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ப்ரொக்கோலியை க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் கலந்துக்கலாம். அது அதுக்கு முன்னே வெந்ததுனால ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வேக வைப்போம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் பச்சை பாலில் 10 முந்திரி பருப்பு கலந்து அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் பாலும் நல்லா ரிச்னஸ் தெரியும், நல்லா திக்காவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ப்ரொக்கோலி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி தேவையான ப்ரொக்கோலி கிரேவி செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.